ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நாம் யாவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பாக்கியமான நாளிலே நாம் முழு பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த உன்னதமான நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்மை பாடல்கள் மூலமாய் பாடி உம்மை உயர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற எல்லா தெய்வ மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் கூடியிருக்கிற இந்த நேரம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகம் எங்களை ஆட்கொள்வதாக. உடைய மகிமையின் பிரசன்னங்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ, ஜீவ தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ, நாடி ஓடி வருவாயே நாதன் இயேசு அழைக்கின்றார், நாடி ஓடி வருவாயே நாதன் இயேசு அழைக்கின்றார், காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். ஜீவ ஊற்று இயேசுவே, தாகம் தீர வருவாயே, ஜீவ ஊற்று இயேசுவே, தாகம் தீர வருவாயே, இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஈவாருனக்கே சமாதானம், இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஈவாருனக்கே சமாதானம்.
கவலை தண்ணீரை துடைக்கும் என்றென்றும். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, ஆண்டவரை நம்ம விதமாய் வர்ணித்து பாடி அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோ, கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோ. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோ, கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோ. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த
நாளிலேயும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுதல் என்கிற தலைப்பிலே நாம் செய்தியை நாம் கேட்க போகிறோம். யோனா 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் யோனாவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி யோனாவுக்கு தேவன் ஒரு அழைப்பை தருகிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு நீ போக வேண்டும். அங்கே போய் நீ என் வார்த்தைகளை நீ பிரசங்கிக்க வேண்டும். அது யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஆனால் அழைப்பை பெற்ற யோனா அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அழைப்பை நேரடியாக பெற்ற யோனா தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த அழைப்பில் இருந்து விலகி, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான், நல்ல தேவனுடைய மனுஷன். ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனையோ பேர் இருக்கும்போது யோனாவை ஆண்டவர் அழைத்து இந்த பெரிதான பொறுப்பை யோனாவினுடைய கரத்தில் தேவன் ஒப்படைத்தார். ஆனால் அழைப்பை பெற்றுக்கொண்ட, பொறுப்பை பெற்றுக்கொண்ட இந்த தேவ ஊழியன், இந்த தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி என்று நாம் பார்க்கிறோம். இவர் விலகி போவதற்கு காரணம் என்னவென்றால், நினிவேயினுடைய ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கொடியதாக இருந்தது. அவருடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டிற்று. பாருங்க, பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுடைய பாவம், மனுஷர்களுடைய கொடுமையான காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிற்று. அந்த அளவுக்கு நினிவேயின் ஜனங்கள் பயங்கரமான ஒரு பாவத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும்படியாக, அவர்களுக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக யோனாவையோ தேவன் அழைத்த போது, யோனா போவதற்கு பதிலாக, கீழ்ப்படிவதற்கு பதிலாக அவருடைய சமூகத்திலிருந்து விலகி செல்கிறார். அவர் விலகி செல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள். ஒருவேளை நான் அவர்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தால் எனக்கு ஆபத்து நேரிடலாம், ஒருவேளை என்னை அவர்கள் கொன்று போடலாம் என்கிற பயத்தில் ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் விலகி போனவராக காணப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தெய்வத்தை தெரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு மனிதர்கள் அநேக விதங்களிலே பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனா மனிதர்கள் தேவனை கண்டுபிடிக்க முடியல. தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த யோனாவையும் தேவனாகிய கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். தனக்கென்று பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இந்த யோனாவோ தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக, சொந்த காரணங்களுக்காக அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதை
நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த யோனாவை போல நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம், அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவனுக்காக இந்த பூலோகத்தில் இருக்கிற நாட்களில் பல காரியங்களை செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாதபடிக்கு பல சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு, சமூகத்தை விட்டு நாம வழிவிலகி போகிறவர்களாகவே நம்ம காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். People have different reasons for running away from God. தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போவதற்கு மனுஷருடைய வாழ்க்கையிலே அநேக காரணங்கள் இருக்கலாம். They also run away from God in different ways. வித்தியாசமான வழிகளிலே தப்பி போகிறவர்களாகவும் இருக்கலாம். யோசித்து பார்ப்போம். நம்மை ரட்சித்த தேவன் எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அந்த ரட்சிப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் நம்ம தகுதியற்றவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா நம்ம மேல ஆண்டவர் வைத்த கிருபை இரக்கத்தினால அந்த மாபெரும் ரட்சிப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் நம்ம பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிற நாம் தேவனுக்கு நாம் எல்லா விதங்களிலேயும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய ஆலோசனைகளை நடக்கிறபடி இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்துக்கு முன்பாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் நல்ல ஜெபம் பண்றவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த போதிலையும் கூட தேவனை விட்டு விலகி நிற்கிற ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் சற்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு போகும்படியாக அழைத்தார். ஆனால் யோனாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நினிவேவுக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீஷுக்கு அவர் கப்பல் ஏறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி சொல்லப்படாத இன்னொரு இடத்திற்கு, காண்பிக்கப்படாத இன்னொரு பட்டணத்திற்கு போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொல்லாத சில திட்டங்களை நம்ம செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வரும். தேவன் காண்பிக்காத இடத்துக்கு நம்ம போகும்போது, தேவன் வழிகாட்டாத ஒரு இடத்திற்கு நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது வேதனையையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது எப்போதுமே தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் எங்கே நடத்துகிறார், எனக்காக தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன, என்னை கொண்டு இந்த நாட்களிலே தேவன் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த நல்ல சிந்தனையோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவர் நிச்சயம் பயன்படுத்துவார். ஆனால் யோனா தீர்க்கதரிசியோ அப்படி அல்ல. முற்றிலுமாக தேவனுடைய திட்டத்துக்கு மாறாகவே செயல்படுகிறார். முற்றிலுமாக தேவனுடைய திட்டத்துக்கு விலகியே அவர் போகிறார். 139வது சங்கீதம் 7வது வசனத்திலே தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்,
Where can I go from your spirit? Where can I flee from your presence? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க நான் ஓடுவேன்? நான் எங்கேயுமே நான் ஓட முடியாது. பல முறைகள் தாவீதனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. பல விதங்களிலே தாவீதும் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக பல பாவங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தின அனுபவங்கள் எல்லாம் உண்டு. அப்படி இருந்த போதிலையும் கூட தேவனுடைய ஆவியானவர் தாவீதை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, தெரிந்து கொண்ட தேவன் தாவீதை கடைசி வரைக்கும் விட்டுவிடவே இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தாவீதினுடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்து தேவனுடைய ஆவியானவரை விட்டு வழிவிலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும், தேவ திட்டத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் மீண்டும் தாவீதை உருவாக்கி தன்னுடைய சித்தத்தை தாவீதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறதை நம் வேத புஸ்தகத்திலே நம்ம வாசித்து வருகிறோம். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? 2வது வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் உட்காரும் போது கூட உமக்கு தெரியும், நான் எழுந்திருந்தாலும் உமக்கு தெரியும். அந்த அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தாவே என்னை உன்னிப்பாக கவனிக்கிற தேவனாக இருக்கிறீர். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீர் பரலோகத்தில் இருக்கிறீர். தூரமான ஒரு இடத்துல நீர் இருந்தாலும் பூலோகத்தில் இருக்கிற என்னுடைய நினைவுகளை கூட நீர் அறிந்திருக்கிறீர். அந்த அளவுக்கு என் மேல நீர் கரிசனை உள்ளவராயிருக்கிறீர். என்னை பார்க்கிற தேவனாயிருக்கிறீர். என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற மனுஷனாயிருக்கிறேன். ஆகவே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னால் எங்க போக முடியும்? எப்போதுமே நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். 3வது வசனம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் நடக்கும்போது கூட என் கூட தான் இருக்கிறீர். நான் படுத்திருந்தாலும் கூட என்னோடு கூட இருக்கிறீர். என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எங்க போனாலும் சரி, நான் நடக்கிற பாதை உமக்கு தெரியும். எந்த வழியில போகிறேன் அது உமக்கு தெரியும். ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் ஒரு வாழ்க்கையை நான் வாழவே முடியாது. உமக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையை நான் வாழவே முடியாது. ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பூலோகத்துல தான் படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, என்னை நீர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறீர் என்று நான் நினைச்சேன். ஆனா நான் வானத்துக்கு ஏறினாலும் சரி, நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாதாளத்துல போய் நான் படுக்கையை போட்டாலும் சரி, அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்துக்கு மறைவா நான் எங்கேயுமே போக முடியாது. மறைந்து ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது. கர்த்தருடைய கண்களை எந்த ஒரு மனுஷனும் மறைக்கவே முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னை காண்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஒருவேளை அப்படியே உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வழிவிலகி போனாலுமே உமது வலது கரம் சும்மா இருக்காது. என்னை பிடிக்க வேண்டிய இடத்துல நீர் பிடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். இப்படி எல்லாம் தாவீது சொல்லிக்கிட்டே வராரு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் பல சந்தர்ப்பங்களில் தேவனை விட்டு விலகி போனவர்களாக காணப்படுகிறீர்களோ, தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனவர்களாக காணப்படுகிறீர்களோ, தேவனுடைய அரவணைப்பை விட்டு தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகி போனவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களோ,
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க எங்க விலகி போனாலும் தேவனுடைய அன்பு உங்களை தேடி வரும். தேவன் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். நீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு எங்கேயுமே விலகி போக முடியாது. நீங்க விலகி போவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில பல காரணங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் தேவன் விரும்பாத பல பாவங்களை செய்ததனால நீங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவனை விட்டு விலகி போய் தூரமான ஒரு நிலைமையில இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்க காணப்படலாம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என் தேவைகளை சந்திக்கல, என் மன விருப்பங்களை நிறைவேற்றவில்லை, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கவில்லை, ஆண்டவர் என்னை வறுமையிலே வைத்து விட்டார், இப்படி பல காரணங்கள் உங்கள் மனதில் இருக்கிறபடியினால் இன்றைக்கு தேவனை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்ற முடியாதபடிக்கு தேவனை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகி போனவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன காரணமாய் உங்களுக்கு இருக்கலாம், நீங்க விலகி போவதற்கு பல காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனாலும் என் அன்பு உங்களை பின்தொடர்ந்து வரும். என்னை விட்டு நீங்க விலகி போக முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். யாக்கோபு ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகும்போது மாலை நேரம் வந்துவிட்டது. அந்த மாலை நேரத்தில் பிரயாணத்தை தொடர்ந்து போக முடியாதபடியினால் அவன் அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து அங்கே தலையை சாய்த்து அவன் படுத்து கொண்டான். அந்த ராத்திரியிலே தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து யாக்கோபு படுத்திருக்கிற அந்த இடத்திற்கு அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த நேரத்தில் தான் யாக்கோபோடு கூட சில காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பேசி முடித்த பிற்பாடு யாக்கோபு சொல்லுகிறார், நித்திரை தெளிந்த போது, தன்னுடைய தூக்கம் கலைந்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நான் வனாந்தரமான ஒரு இடத்துல தான் படுத்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒருவருமே கிடையாது. ஆனா ஒருவரும் இல்லாட்டாலும் சரி, உண்மையாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நான் அறியாமலே நான் இருந்து விட்டேன். இப்ப தெரியுது, இந்த தரிசனத்தின் மூலமாய், இந்த சொப்பனத்தின் மூலமாய், தேவன் என்னோடு கூட பேசினதன் மூலமாய், இந்த வனாந்தரமான ஒரு இடத்துல நான் இந்த ராத்திரி வேளையிலே நான் நேரத்தை கழித்தாலும் இந்த இடத்திலையும் இந்த சூழ்நிலையிலையும் இந்த ராப்பொழுதிலையும் கர்த்தர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், என் கூட ஆண்டவர் இல்லை, நான் தனியா தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தனியாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், தனியாக வியாதியிலே பலவீனத்திலே என் நாட்களை நான் கழித்து கொண்டிருக்கிறேன், தனியா நான் தோல்விக்கு மேலே தோல்வியை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இல்லை தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல, அவர் உங்களை கைவிடவில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தொடும்போது இந்த யாக்கோபை போல நீங்கள் சொல்வீர்கள், மெய்யாகவே கர்த்தர் என்னோடு கூட தான் இருந்தார், அதை இதுவரைக்கும் நான் அறியாமல் இருந்தேன், ஆனா இப்பொழுது நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில தந்தாரே என்று சொல்லி ஒரு காலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தருவார். எரேமியா 23வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், யாராவது ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தர் என்னை காணாதபடிக்கு நான் ஒளித்துக் கொள்ளுவேன் என்று எந்த மனுஷனாகிலும் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவன்.
எல்லா இடங்களிலேயும் நான் வியாபித்திருக்கிற தேவன். என் கண்களுக்கு மறைவாக ஒரு மனிதனும் விலகி செல்லவே முடியாது. உங்கள் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீங்கள் விலகி செல்லவே முடியாது. எதற்காக தேவன் உங்களை ரட்சித்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அந்த காரியத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருந்து விலகி செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் விலகி செல்ல முடியாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பின்தொடர்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய ஆலோசனையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த தோட்டத்தில் நீங்க எதையெல்லாம் புசிக்கலாம், எதையெல்லாம் புசிக்க கூடாது, சரியான தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு காலகட்டங்களில் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததுனால, நயமான வார்த்தைகளை சர்ப்பம் ஏவாளிடத்தில் பேசினபடியினால, தேவனுடைய ஆலோசனையை பெற்ற போதிலையும் கூட ஏவாள் அதை விட்டு சர்ப்பத்தினுடைய ஆலோசனையை கேட்டு தொடக்கூடாத, புசிக்க கூடாத அந்த கனியை அவள் புசித்தது மாத்திரமல்ல, தன் கணவனாகிய ஆதாமுக்கும் அதை புசிக்க கொடுத்தாள். இது நிமித்தம் 2 பேரும் தப்பு பண்ணாங்க. 2 பேரும் தேவனுடைய ஆலோசனையை விட்டாங்க. 2 பேரும் கீழ்ப்படியாமையிலே விழுந்தாங்க. இப்பொழுது தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்று இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகினது. எப்ப தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியலையோ அப்ப தேவனுடைய மகிமை நம்மை விட்டு விலகும். எப்ப நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம விலகி போகிறோமோ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகும். தேவனுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகும். தேவனுடைய பராமரிப்பு நம்மை விட்டு விலகி போவோம். தேவனே நம்மை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா இந்த இடத்துல இவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு தோட்டத்திற்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் இப்ப கேட்கிறாங்க. இப்ப கேட்டதுனால ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் வருகிறார். நம்மை தேவனுடைய மகிமையினால மூடி வைத்து இந்த தோட்டத்தில் சகல விதங்களிலே நம்ம கனப்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனால் இப்பொழுது நம்ம தேவ திட்டத்துக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால, கீழ்ப்படியாம போனதுனால நம்மை சுற்றில் இருந்ததான அந்த மகிமை நம்மை விட்டு விலகி போனது. அந்த ஆசீர்வாதம் விலகி போனதுனால இப்ப நம்ம நிர்வாணிகளாக நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தேவனை சந்திக்க இப்ப மனம் இல்லை. தேவனை எதிர்கொண்டு அவருக்கு நேருக்கு நேர் அவரை சந்திப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். குற்ற மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டார்கள். ஆகவே இப்பொழுது தங்களை ஒளித்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தர் எப்போதும் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கிற இடத்துல சந்திக்க வந்தபோது வழக்கமாய் இருக்கிற இடத்தில் அவர்கள் இல்லை. வேறொரு இடத்திலே அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சத்தம் கேட்க இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்குகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் இவ்விதமான ஒரு தவறை செய்து விட்டபடியினால் உம்மை நாங்கள் பார்க்க தகுதியற்றவர்களாக, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க துணிவற்றவர்களாக இப்பொழுது எங்களை நாங்கள் ஒளித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறபடியினால் உம்மை சந்திக்க முடியாது. ஆண்டவர் கேட்கிறாரு, யார் உங்களை நிர்வாணிகள் என்று சொன்னது?
உங்களை நிர்வாணிகள் நீ யாரு சொன்னது? ஆண்டவரே, தவறு செய்தபடியினாலே நாங்கள் நிர்வாணிகளாக நாங்கள் மாறிவிட்டோம். தவறு செய்தபடியினாலே, கீழ்ப்படியாதபடியினால் நாங்கள் நிர்வாணிகளாக நாங்கள் மாறிவிட்டோம். உம்மை சந்திப்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லை, துணிவு இல்லை, தைரியம் இல்லை. நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஒளிந்து கொண்டிருந்ததானே ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் தேடினார். அவர் தேடி வந்து பேசினார். யோனாவும் தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீசுக்கு கூலி கொடுத்து கப்பல் ஏறி கப்பலினுடைய அடித்தளத்தில் அவன் படுத்துக் கொண்டான். ஒருவருக்கும் தெரியாதபடிக்கு தன்னை ஒளித்துக் கொண்டான். யாருமே இந்த இடத்துல பார்க்க முடியாது. எப்படியாகிலும் தப்பி நம்ம என்ன நோக்கத்துக்காக பிரயாணப்பட்டோமோ அந்த தேசத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம், தேவ திட்டத்துக்கு நம்ம வழி விலகி போய்விடலாம் என்று சொல்லி அவன் பிரயாணப்பட்டான். ஆனால் தன்னை அவன் ஒளித்துக் கொண்டாலும் சரி, தேவனாகிய கர்த்தருடைய கண்களோ கப்பலின் அடித்தளத்தில் படுத்து கிடந்ததான யோனாவை கண்டுபிடித்தது. தேவனுடைய ஜனமே, தேவ திட்டத்தை விட்டு விலகி எங்கேயோ கப்பலின் அடித்தளத்தில் படுத்து கிடந்த யோனாவை போல உன்னை நீ ஒளித்துக் கொண்டிருக்கிறாயோ? ஒருவேளை உங்களுடைய ஞானத்தினால் அப்படிப்பட்ட எண்ணத்தில் உங்களை ஒளித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் மறைவிடங்களில் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் உங்களை பார்க்கிற கண்களாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறபடி, அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும், அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும். யோனாவை தேவனுடைய கரம் பிடித்தது. யோனாவை தேவன் தப்பிக்க விடவில்லை. யோனாவினுடைய இஷ்டத்துக்கு தேவன் விடவில்லை. யோனாவினுடைய திட்டம் அங்கே தடைபட்டது. யோனாவினுடைய பிரயாணங்கள் தடைப்பட்டு தேவனாகிய கர்த்தர் அந்த பிரயாணத்துக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு பெரும் காற்றை வரவிட்டார். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற தேவ ஜனமே, இந்த நாட்களில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புவதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரும் காற்றை அவர் வரவிடுவார். அந்த பெரும் காற்று நம்முடைய வாழ்க்கையிலே சேதத்தை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், பலவிதமான நஷ்டத்தை கொண்டு வரும், அழிவுகளை கொண்டு வரும், மன கஷ்டங்களை கொண்டு வரும். அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் எங்கேயுமே ஓட முடியாது ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். மத்தேயு 26வது அதிகாரம் 58வது வசனத்தில் வாசிக்கும் போது, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். இயேசுவோடு கூட இருந்த சீஷன், இயேசுவோடு கூட நேரங்களை செலவு பண்ணின சீஷன், இயேசு கிறிஸ்து ரோம போர் சேவகரால் பிடிக்கப்பட்ட போது இயேசுவோடு கூட நடப்பதற்கு பதிலாக இயேசுவுக்கு தூரத்திலே பின் சென்றான். ஏன் தெரியுமா? இயேசுவோடு கூட நம்ம நடந்தா இயேசுவை பிடித்தது போல நம்மையும் பிடித்து விடுவார்கள். இயேசுவனுடைய ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகிறது போல நம்முடைய ஜீவனுக்கு ஒரு நஷ்டம் உண்டாகும் சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக இயேசு யாருன்னு தெரியாத அளவுக்கு தூரத்தில் எல்லாரையும் போல அந்த கூட்டத்தோடு கூட்டமா நடந்து கொண்டிருந்தான். சிலர் கேட்டாங்க, இந்த இயேசுவோடு கூட நீ இருந்தாய் அல்லவா? இந்த இயேசு உனக்கு தெரியும் அல்லவா? ஆனா கேட்ட சந்தர்ப்பங்கள் முழுவதிலையும் 3 முறையும் பேதுரு மறுதலித்தார். இந்த இயேசுவை யார் என்று தெரியாது. இயேசுவை சபிக்கவும் ஆயத்தமாயிருந்தார்.
ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்ற பேதுரு ஒரு காலத்தில் தேவனிடத்தில் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றார். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்த பேதுருவை, கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பேதுருவை ஒரு மேன்மையான அழைப்பை கொடுத்து தமக்கென்று தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரே. ஒரு காலகட்டத்தில் ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போய் தோல்வியோடு கூட வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போனார். ஆனா ஒரு மீனுமே அகப்படலை. பொழுது விடிந்தது. வீட்டுக்கு வெறுங்கையோடு கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே கடற்கரையில் இயேசுவை சந்தித்தார். அந்த சந்திப்பு பேதுருடைய வாழ்க்கையை மாற்றினது. அந்த சந்திப்பு பேதுருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு சந்திப்பு அது. படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பு அது. அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட பேதுரு இப்பொழுது இயேசு பிடிக்கப்பட்ட போதோ இயேசுவை தூரத்திலே பின் சென்றான். இயேசுவை சபிக்க தொடங்கினான். இயேசுவை மறுதலித்தான். யார் என்று தெரியாது என்று சொன்னான். தேவனுடைய வழியை விட்டு விலகினான். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினான். ஆனால் ஒரே அன்பின் பார்வையினால் அந்த பேதுரு மனம் கசந்து அழுது தான் செய்த தவறுக்காக கண்ணீர் விட்டு அவர் மறுபடியுமாய் மனம் திரும்பினார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை விட்டு நம்ம விலகி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்ன காரணங்கள் இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை மனம் திரும்பும்படியாக உங்களை அழைக்கிறார். என் சமூகத்தை விட்டு ஓடாதே, என் பிரசன்னத்தை விட்டு ஓடாதே. இந்த உலகம் உனக்கு ஒன்றும் செய்யாது. இந்த உலகம் கை கொடுக்காது. நம்முடைய தேவனை குறித்து ஒரு நல்ல வசனம் உண்டு. அவர் தேவ தூதர்களுக்கு கைகூடாதபடிக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுக்க வந்தார். நம்முடைய கஷ்டத்தில் கை கொடுத்த தேவன் இயேசு மாத்திரமே. குழிகளை விழுந்த நாட்களிலே எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில் இயேசு ஒருவரே அந்த பள்ளத்தாக்கில் இருந்தும் குழிகளில் இருந்தும் நம்முடைய தேவன் நம்மை தூக்கி நிறுத்தினார். அந்த ஒத்தாசையினால தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. சமூகத்தை விட்டு வழி விலகி போனாலும் சரி, தன்னை ஒழித்து கொண்டாலும் சரி, கர்த்தருடைய கண்களோ யோனாவின் மேலே இருந்தது. யோனாவின் திட்டம் பலிக்கவில்லை. தேவனுடைய திட்டமே யோனாவினுடைய வாழ்க்கையிலே விளங்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் யோசனை என்னுடைய யோசனை அல்ல. உன் வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய ஆலோசனையை விட்டு எங்கே ஓடினாலும் சரி, தேவனுடைய யோசனை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வேறொரு வழிகளில் இன்றைக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய வழிக்கு நம்மை கொண்டு வருவார். அவருடைய திட்டத்திற்கு நம்மை திருப்பி கொண்டு வருவார். அவருடைய திட்டத்தில் இருந்தும் வழிகளில் இருந்தும் நாம் சுயமாய் நம்மை ஒழித்துக் கொள்ளவோ நாம் ஒன்றும் செய்யவோ முடியவே முடியாது. இந்த நாட்களிலே உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் தேவ திட்டத்தில் நடக்கிறீர்களா? தேவ அழைப்பில் நடக்கிறீர்களா? தேவன் காட்டின பாதையில் நடக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறதுனால், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதம் ஆகிறதுனால்
தேவனிடத்தில் மனத்தாங்கல் உள்ளவர்களாய் தேவனையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய ஆராதனையும் விட்டுவிட்டு வழி விலகி போகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? யோனாவை போல அப்படி காணப்படுகிறீர்களா? இந்த நாட்களிலே நம்முடைய தவறுகளை உணர்ந்து, ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வழிதப்பி நான் போனது உண்மைதான், என்னை நீர் மன்னிய ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை விட்டு நான் வழி விலகி போகும்போது நான் ஒரு பெருங்காற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு, பெரும் புயலை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னை மன்னித்து என்னை திரும்பவும் பரிசுத்தப்படுத்தும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழிகளை நடத்தும், உம்முடைய பாதைகளை நடத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமான ஆண்டவராயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். யோனா தேவ சமூகத்திலிருந்து விலகி போன ஒரு மனுஷன். கூலி கொடுத்து கப்பல் ஏறி தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு அவன் வேறொரு பட்டணம் தர்ஷீஷுக்கு ஓடி போவதற்கு கடந்து சென்றான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ யோனா கப்பலின் பின்னணியத்தில் படுத்து நித்திரை செய்து தன்னை ஒளித்துக் கொண்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் கண்டது. தாவீது சொல்லுகிறபடி அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும், அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும். நம்ம தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு எந்த காரணங்களுக்காக நம்ம விலகி போனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் அவரால் நேசிக்கப்படுகிற தம்முடைய ஜனத்தை அவர் விடுவது இல்லை. நம்மை திருப்பிக் கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சகல பிரயாசங்களையும் நமக்காக எடுக்கிற தேவன். யோனாவை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய காற்றை வரவிட்டார். பெரும் காற்று வந்தது. அந்த கப்பல் முன்னேறி செல்ல முடியவில்லை. எல்லாருக்கும் சேதம் வருவதை போல காணப்பட்டது. கப்பலில் இருந்தவர்கள் கலங்கினார்கள். இந்த சமுத்திரத்தில் எல்லாரும் ஆண்டு போவோமோ, எல்லாரும் இந்த சமுத்திரத்தில் செத்து மடிய வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே. ஆனா யோனா அவர்களை பார்த்து சொன்னார், இதற்கெல்லாம் காரணம் நான் தான். என் நிமித்தமே இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டது. என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பு. அருமையான தேவனுடைய ஜனமே, யார் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு? உங்களுடைய வீடுகளிலே எதனால் கொந்தளிப்பு? எதனால் பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது? எதனால் சோதனைகளுக்கு மேலே சோதனை, வேதனைகளுக்கு மேலே வேதனை, தோல்விகளுக்கு மேலே தோல்வி? இதனால் இந்த கொந்தளிப்பு வந்தது என்பதை யோனா சிந்தித்து அறிக்கை செய்ததை போல நாமும் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகி போனதுனால, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனதுனால, கிறிஸ்தவ ஜீவியத்தை விட்டு விலகி போய் இந்த உலகத்தோடு உலகமாய் நான் வாழுகிறபடியினாலே என் குடும்பத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. என் நிமித்தமே இந்த கொந்தளிப்பு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அவ்விதமாக இருக்குமே என்றால் யோனாவை போல நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
என் குடும்பத்துக்கு என் நிமித்தம் தான் கஷ்டம், என் குடும்பத்துக்கு என் நிமித்தம் தான் நஷ்டம், என் பிள்ளைகளுக்கு என் நிமித்தமே பாடுகள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடினாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவாக என்னை ஒளித்துக் கொள்ளவே முடியாது. என்னை திருப்பி கொண்டு வாரும். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலும் எதுவும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க போவது இல்லை. நீரே எனக்கு பாதுகாப்பு. என்னை மன்னித்து நீர் திரும்ப கொண்டு வாரும். என் குற்றங்களை குறைவுகளை மன்னியும், தவறுகளை மன்னியும். உம்மை விட்டு விலகி போனது உண்மைதான் ஆண்டவரே. பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக உலகத்தினுடைய ஆசை பாசங்களுக்குள்ளே நான் கடந்து சென்று உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகி நிற்கிறேனே. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? ஆண்டவர் பார்த்து நம்ம பாடுவோம். எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன்? வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன்? வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கையை போட்டாலும் தேவனுடைய கரம் என்னை அங்கேயும் வந்து பிடிக்கும். உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு நான் எங்கேயுமே ஓட முடியாத ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என்னை காண்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன்? வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன்? வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன்? யோனா அந்த ஆழ்கடலில், அந்த சமுத்திரத்தில், கப்பலின் அடித்தளத்தில் படுத்து கிடந்தாலும் தன்னுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக தர்ஷீசுக்கு பிரயாணப்பட்டு போனாலும் யோனாவுக்கு முன்னே போன கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் முன்னேறி போக முடியாதபடிக்கு யோனாவுடைய பிரயாணத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். அந்த தேவ மனுஷனை தன்னுடைய திட்டத்துக்கு நேராக திருப்பினார். தேவ ஜனமே, தேவனை விட்டு விலகி போனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பி, பல சோதனைகளை கர்த்தர் அனுப்பி, நம்முடைய திட்டம் ஒன்றும் வாய்க்காமல் போகத்தக்கதாக தடுத்து நிறுத்தி தன்னுடைய திட்டத்துக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துவார். அவருடைய திட்டத்தில் பழுது ஒன்றும் இல்லை. தேவ திட்டம் ஒரு நாடு நம்மை சேதப்படுத்துவது இல்லை. எப்பொழுது நாம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் கடந்து செல்கிறோமோ, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி செல்கிறோமோ, அப்பொழுது நமக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. அங்கே தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது இல்லை. அங்கே தேவனுடைய சத்தத்தையும் ஆலோசனையும் நம்ம கேட்க முடியாது. அவர் நமக்கு மறைவிடமாக இருக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா! தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆழமான கடலில் இயேசு எனக்கு முன்பாக சென்று விட்டார். பாதாளமே, சமுத்திரமே, என்னை நீ மறைத்துக் கொள்ள மாட்டாயோ என்று சொல்லி நாம் வேண்டிக் கொண்டாலும் அவைகள் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவனுடைய கரம் நம்மை திருப்பி நடத்தும்.
தேவனுடைய கரம் அவருடைய திட்டத்துக்கு நேராக நம்மை நடத்து. ஹல்லேலூயா. ஆழ்கடலில் எனக்கு முன்பாக இயேசு சென்று விட்டார். ஆழ்கடலில் எனக்கு முன்பாக இயேசு சென்று விட்டார். பாதாளமே சமுத்திரமே மறைக்க மாட்டாயோ. பாதாளமே சமுத்திரமே மறைக்க மாட்டாயோ. எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன். வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன். வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன். மலைகளே குன்றுகளே என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். நீதிபதி இயேசு வந்துவிட்டார். ஐயோ நான் அதமானே. நாம் அப்படி கர்த்தருடைய வருகையிலே சொல்லாதபடிக்கு உன்னதமான தேவன் உன்னதங்களிலே வெளிப்படும் போது நம்முடைய வழிகளிலே நான் நடந்து தேவ சித்தத்தை செய்து முடித்து நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற நிலைமையில் மத்தியாகத்தில் கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். மலைகளே குன்றுகளே மறைத்து கொள்ளுங்களே. மலைகளே குன்றுகளே மறைத்து கொள்ளுங்களே. நீதிபதி வந்து விட்டார். ஐயோ நனதமானே. நீதிபதி வந்து விட்டார். ஐயோ நனதமானே. எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் நான், எங்கே ஓடுவேன். வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன். வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவேன். என்னிடம் ஓடி வந்தால் நீ பிழைப்பாய். உந்தன் தஞ்சம் நானே. என்னிடம் ஓடி வந்தால் நீ பிழைப்பாய். எந்தன் தஞ்சம் நானே. அழைக்கிறார் இயேசு ராஜன். வந்தேன் அடிமை இதோ. அழைக்கிறார் இயேசு ராஜன். வந்தேன் அடிமை இதோ. ஓடி வந்தேன் இதோ. நான் ஓடி வந்தேன் இதோ. ஓடி வந்தேன் இதோ. நான் ஓடி வந்தேன் இதோ.
பாதமே என் தஞ்சமே, அடைக்கலம் கொடுப்பீர். உம் பாதமே என் தஞ்சமே, அடைக்கலம் கொடுப்பீர். எங்கே ஓடுவே நான், எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே நான், எங்கே ஓடுவே. வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவே, வானத்திற்கோ நிலவிற்கோ எங்கே ஓடுவே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டுடைய பிரசன்னம் இவ்வளவு நேரமும் எங்களை வழி நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியும்படியான இருதயத்தை இந்த நாட்களிலே தாரும். தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக, உம்முடைய நித்திய பாதையிலே நடக்கிறவர்களாக நீர் எங்களை தொடர்ந்து உருவாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உம்முடைய சன்னிதானத்தை விட்டு யோனாவை போல நாங்கள் வழிவிலகி போயிருந்தால், நீர் மீண்டும் உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய பாதைக்கும் தேவ தரிசனத்திற்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் வழிக்கும் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். நாங்கள் கீழ்ப்படிய நாங்கள் ஆயத்தம். எப்படி ஆகிலும் எக்கால சத்தம் தொனிக்கப்படும் போது மத்திய ஆகாயத்தில் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த நம்முடைய மக்கள் யாவரை ஆண்டவர் ஆசீர்வதியும். வரப்போகிற காலங்களிலேயும் நாட்களிலேயும் நல்ல மேய்ப்பனாயிருந்து நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நம்முடைய பொற்பாதம் பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.